ஸோ அகைன் குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட கூலும் ஃபோர்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஒரே பிடிஎஃப் தான். ஒரு பிடிஎஃப்ல எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறேன். நீ அதுதான் உன்னோட நோட்ஸ். நீ மட்டும் அப்படியே அதிலே படிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். இல்லை நம்ம ரிட்டன் நோட்ஸ். ரைட். ஓகே, ஒரே நிமிஷம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டாவது டாபிக் உள்ளார நம்ம என்டர் ஆயிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்க 11th கிராவிடேஷனல் ஃபீல்டு படிச்சீங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டுனா த ஸ்பேஸ் அரவுண்ட் த மாஸ் இஸ் கால்ட் as கிராவிடேஷனல் ஃபீல்டு. 12th த ஸ்பேஸ் அரவுண்ட் த மேக்னெட் இஸ் கால்ட் as மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு படிக்க போறீங்க. 4வது லெசன்ல படிக்க போறீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன சார் சொல்ல வரீங்க? நீ தான் சார்ஜ், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. த ஸ்பேஸ் அரவுண்ட் த ஃபீல்டு இஸ் கால்ட் as எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வார்த்தை கற்றுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்கேலாரா வெக்டாரா? சார் வெக்டார் சார். ஏன் வெக்டார்? இட் ஹாஸ் அ டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ரைட், இதெல்லாம் ஓகே சார். எப்போவுமே ஃபிசிக்ஸில் ஒரு டேர்ம் சொன்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலான்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? ஆமாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். எல்லாரும் படிங்க ஃபர்ஸ்டா. டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இன்னும் 2 டைம் சொல்லி பாருங்க. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஃபோர்ஸோடது நியூட்டன், சார்ஜோடது கூலும். அப்போ இதோட யூனிட்டு நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். கற்றுக்கிட்டீங்களா? நியூட்டன் பெர் கூலும், நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. ஸ்கேலாரா வெக்டாரான்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இது வெக்டார் ஃபார்மில் எழுதுங்க சார். இ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை கியூ. உங்களுக்கு தெரியும் கியூ யாரு? ஸ்கேலார். கியூனா சார்ஜ். அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, அமௌண்ட் மட்டும்தான் இருக்கு. 10 கூலும், 15 கூலும், 20 கூலும். அப்போ இ வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பை கியூ. ரைட். தென் எஃப் ஈக்குவல் டு இக்யூன்னு நம்ம பின்னாடி படிப்போம். ஏன்னா ஈக்குவல் எஃப் பை கியூலேருந்து இது வந்துருச்சு. ரைட்டா? ஃபஸ்ட்டு 3 மார்க் கொஷின் உங்களோட சிபிஎஸ்சி போர்டு. தென் நீட் ஃபிசிக்ஸ், ஜேஇ ஃபிசிக்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் ஒன்று டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே வரீங்களா? எதுவும் பண்ண வேண்டாம். ப்ராப்ளம்னு வரும்பொழுது மட்டும் பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கோ. கான்செப்ட் நீ கவனிச்சா மட்டும் போதும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு due to point charge. Right. Electric field due to point charge. என்ன சார் சொல்ல வராங்க? ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்தா அங்கிருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? ஒன்றும் இல்லை, நீங்க சின்ன பிள்ளைல மேக்னெட் வச்சு விளையாடுவீங்களே, இது ஒரு மேக்னெட். இந்த மேக்னெட்டுக்கு பக்கத்துல ஒரு அயன் வச்சீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் அட்ராக்ட் பண்ணும். இங்க வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கும், இங்க வச்சு சுத்தமா ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மேக்னெட்டால இந்த இடத்துல எவ்வளவு ஃபீல்டு, இந்த இடத்துல எவ்வளவு ஃபீல்டு, இந்த இடத்துல எவ்வளவு ஃபீல்டு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கு. இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? இதான் நம்மளோட கொஸ்டின். பாருங்க, இது பாசிட்டிவ் சார்ஜ். இன்னைக்கு சொல்றது தான். If the charge is positive, direction of electric field radially outwards. எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில போகும். நெகட்டிவ் சார்ஜா இருந்தா டுவர்ட்ஸ் நெகட்டிவ். இது எப்போ மறக்கக்கூடாது. அதே மேக்னெட்டா இருந்தா if the pole is north, magnetic field outward. The pole is south, inward. தெரியுதா? இந்த ஊர்ல பாசிட்டிவ்னா மேக்னெட்டிசத்துல நார்த் போல், இந்த ஊர்ல நெகட்டிவ்னா மேக்னெட்டிசத்துல சவுத் போல். அவ்வளவுதான். இப்போ the charge is positive, direction of electric field radially outwards. கத்துக்கிட்டோமா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, பாயிண்ட் பில ஒரு டெஸ்ட் சார்ஜ் Q0 நான் பிளேஸ் பண்றேன். Q0. ஏன் Q0 நான் பிளேஸ் பண்ணணும்? இந்த சார்ஜால
இந்த Q நாட் மேல எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது? ரிப்பல் பண்ணுதா? அட்ராக்ட் பண்ணுதா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. இப்பதானே ஃபோர்ஸ் சொல்லிக் குடுத்தேன். K, Q1, Q2. Q1க்கு பதிலா Q, Q2க்கு பதிலா Q நாட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இப்பதான் எங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க. ஜெனரல் ஈக்குவேஷன் E ஈக்குவல் டு F பை Q. Q நாட். ஏன் Q நாட்? எந்த சார்ஜை வச்சு நம்ம டெஸ்ட் பண்றோமோ அந்த சார்ஜ் தான் கீழே இருக்கணும். F பை Q நாட். ஒரே நிமிஷம், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ல நான் வந்துடுறேன். அப்படியே பார்த்துட்டே இருங்க. சாரி பா, ஒரு சின்ன ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு எஃப் பை கியூ நாட். எஃப் பை கியூ நாட் கரெக்டா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ண என்ன சார் கிடைக்கும் நமக்கு? ஒரே நிமிஷம். எஃப்க்கு பதிலா கே கியூ கியூ நாட் பை ஆர் ஸ்கொயர், இங்கே ஒரு கியூ நாட். ஃபைனலாக நம்ம தேடி வந்தது, யாரை தேடி வந்திருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை தேடி வந்திருக்கோம். அப்போ ஈக்குவல் கே கியூ பை ஆர் ஸ்கொயர். எல்லாரும் படிங்க. ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் கே கியூ பை ஆர் ஸ்கொயர். பார்த்துட்டியா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ பாயிண்ட் சார்ஜ். சார் இந்த ஈக்குவேஷன் எங்களுக்கு பிடிக்கல, கே உடச்சிருங்க. 1/4 பை எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர். 1/4 பை எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர். கியூ பை ஆர் ஸ்கொயர். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ரைட். இதில் சம்மோட ஐடியா சொல்லவாப்ப கேர்ஃபுல்லாக கவனிங்களேன். ரேஷியோ சம் கேட்பாங்க. அது எப்படி சார் ரேஷியோ சம் சால்வ் பண்ணுறது? உங்களுக்கு தெரியும் கேவோட வேல்யூ 9 × 10⁻9. கியூவோட வேல்யூ ஒரு பேஜுக்கு 1 கூலம்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்முலா கே கியூ பை ஆர் ஸ்கொயர். கேவோட வேல்யூ 9 × 10⁻9. கியூவோட வேல்யூ 1 கூலும். வேணா உனக்கு பிடிக்கலன்னா மைக்ரோ கூலும்னு வச்சுக்கோ. 1 கூலும் பெருசாலாம் கொடுக்க மாட்டாங்க. 1 மைக்ரோ கூலும். உங்களுக்கு தெரியுமா மைக்ரோன்னா 10⁻−6 கூலும். டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த 1 அது ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஃபைனல் ஆன்சர் 9 × 10⁻9 இங்கே இருக்கு, இங்கே ஒரு 6 இருக்கு. அதனால 9 × 10⁻3 நியூட்டன் பெர் கூலும். இது டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷனா? ரைட். இந்த ஃபார்முலால இருந்து அடுத்த 2 சம் எப்படி சார் கேட்பாங்க? நீ ஒரு 100 சம் 200 சம் சால்வ் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஃபார்முலாவை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இப்படி தான் சம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் எத்தனை சம் வேணாலும் கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, இது சம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்களேன். ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். கே கான்ஸ்டன்ட். டிஸ்டன்ஸையும் அவங்க சேஞ்ச் பண்ணலை, ஆரையும் சேஞ்ச் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே Q1ன்னு ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க. ஆர் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு E1ன்னு சொல்லிட்டாங்க. அந்த Q1 தூக்கிட்டு Q2ன்னு ஒரு சார்ஜ் வச்சு அதே டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ் Q2. சரி, சம் எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஏன்னா ஆர் கான்ஸ்டன்ட், சேம் டிஸ்டன்ஸ். அப்போ ஈக்கும் கியூக்கும் தான் ப்ராப்ளம். E is proportional to Q, directly proportional. E2 தான் எங்களுக்கு வேணும். என்ன வேணுமோ அதை தான் நீ மேலே போட்டு. அப்போ E2 by E1 equal to Q2 by Q1. E2 by E1 equal to Q2 by Q1. கற்றுக்கிட்டீங்களா? E2 by E1 equal to Q2 by Q1. இப்போ Q1ஓட வேல்யூ தெரியும், Q2ஓட வேல்யூ தெரியும், E1ஓட வேல்யூ தெரியும். சார் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிங்களேன், கேர்ஃபுல்லாக கவனிங்க. 4 மைக்ரோ கூலும் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு 10 நியூட்டன் பெர் கூலுமா இருந்தா 8 மைக்ரோ கூலும் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவா இருக்கும்?
அப்போ என்ன அர்த்தம்? இங்க Q1 குடுத்திருக்காங்க, Q2 குடுத்திருக்காங்க, E1 குடுத்திருக்காங்க, E2 கேக்குறாங்க. டிஸ்டன்ஸ் சேம். அப்ப இங்க இருந்து ஃபார்முலா உனக்கு தெரியுமா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். E2 by E1 equal to Q2 by Q1. Q2 8 மைக்ரோ கூலும், Q1 4 மைக்ரோ கூலும். மைக்ரோ கூலும் போயிடுச்சுன்னா இது 2. அங்கிருந்து E2 equal to 2 times of E1. E1 ஓட வேல்யூ 10 ன்னு தெரியும். அதனால 20 நியூட்டன் பெர் கூலும். இது ரொம்ப ஃபெமிலியர் மாடல். போர்ஷனாலிட்டி சம் தான் ரொம்ப அதிகமா கேட்பாங்க நீட் பிசிக்ஸ். ஒரு ஃபார்முலா பார்த்துட்டா யார் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், யாரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இது தெரிஞ்சா போதும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது ரெண்டாவது சம் சொல்லி கொடுங்களேன். ஒரே ஒரு சார்ஜ் Q. நான் Qவை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, டிஸ்டன்ஸை மட்டும் மாத்துறேன். R1 டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு E1, R2 டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு E2 எவ்வளோ? சார்ஜ் ஒரே சார்ஜ். இப்போ என்ன உனக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஈக்கு பதிலா KQ/R2 எங்களுக்கு தெரியும். கேவை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சம்ல Q கான்ஸ்டன்ட், டிஸ்டன்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் தான் ப்ராப்ளம். அப்ப E is proportional to 1/R². இதுக்கு பேர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ E2 by E1 வேணும்னா இன்வெர்ஸ்லியா இருக்கிறதுனால R1 மேல போயிடும், R2 கீழே வந்துடும். E2 by E1 equal to R1² ரைட்டா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருந்தா அப்படியே 2ன்னா அங்கேயும் 2 இருக்கணும். இன்வெர்ஸ்லியா இருந்தா 2ன்னா அந்த பக்கத்துல 1 இருக்கணும். சரி, ஒரு சம் சொல்லுங்க. இப்போ பாரு, 10 மைக்ரோ கூலும்னு ஒரு சார்ஜிங் இருக்கு. இங்க இருந்து 2 மீட்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 20 நியூட்டன் பெர் கூலும். இங்க இருந்து 4 மீட்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவா இருக்கும்? இப்போ நீ டேட்டா எடுக்கணும். அப்போ இது R1, இந்த இடம் R2, இந்த இடம் E1, E2 கேட்குறாங்க. நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக E2 கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க E2 கொடுத்துட்டு கூட E1 கேட்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் டேட்டாவை கரெக்டாக எடுத்தா ஃபார்முலா முடிச்சிடலாம. ஸோ E2 by E1 equal to R1² by R2². E2 by E1க்கு பதில் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 20 நியூட்டன் பெர் கூலும். அப்போ இந்த இடம் 20. R1² 2², R2² 4². அப்போ E2 equal to 20 into 1/4. ஏன் 1/4 தெரியுதா? 2 4 2 2 ஸ்கொயர் 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 5. அப்போ E2 equal to 5 நியூட்டன் பெர் கூலும். 5 நியூட்டன் பெர் கூலும். சரி, எங்களை ஏமாத்துறீங்க. இங்க E1 பெருசா இருக்கு, E2 மட்டும் ஏன் 5 ஆயிடுச்சு? காரணம், டிஸ்டன்ஸ் அதிகமாக 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 எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையுதுன்னா, when distance increases electric field decreasesனா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையுதுன்னு கத்துக்கணும். ரைட்டா? ஸோ இதுதான் இந்த ஃபார்முலாவில் இருக்கிற 3 மாடல் சம். நீ எத்தனை வருஷம் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்க, இதை தாண்டி வர சம்மே கிடையாது. இந்த ஃபார்முலானா இப்படி தான் சம். ஸோ டைரக்ட் ஃபார்முலா, ப்ரொபோர்ஷனாலிட்டி சம், அவ்வளோதானே? ரைட். ஸோ அவ்வளோ நம்ம ஃபார்முலா முடிச்சாச்சு. KQ/R². சார் அப்படியே வெக்டார் ஃபார்ம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வெக்டார் ஃபார்ம் பற்றி நீங்கள் பேசவே இல்லையே, பார்த்துருவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெக்டார் ஃபார்ம் equal to KQ/R². நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். இங்கே வெக்டார் போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு கேப் போட்டுக்கணும், ஆர் கேப். ஆர் கேப்னா யார்? யூனிட் வெக்டார். மேக்ஸ் சார் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை நானே கூட வெக்டார் 11th சொல்லி கொடுத்துருக்கேன். ஆர் கேப் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் பை ஆர். ஸோ KQ/R². ஆர் கேப் பதிலாக ஆர் வெக்டார் பை ஆர். அப்போ KQ/R³ ஆர் வெக்டார். ஒரு வருஷம் நீட்ல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்டில் இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க. இங்கே கேப் இருந்தால் இங்கே ஸ்கொயர் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க, வெக்டார் இருந்தால் இங்கே கியூப் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இன்னைக்கு தெளிவாக இருக்கும், பட் நாளைக்கு எக்ஸாம் வரல கிட்டத்தட்ட அரௌண்ட் 1500 ஃபார்முலா மூளைக்குள்ளார இருக்கும்.
எது தப்பு எது ரைட்டுன்னு டக்குன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அனலைஸ் பண்ண முடியாது. அதனால படிக்கும் பொழுதே எவ்வளோ தெளிவாக படிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இது வரைக்கும் யாருக்கும் அந்த டவுட் இல்லைல்ல? யாருக்கா டவுட் இருந்தால் சார் என்ன கூப்பிட்டுருங்கப்பா, எத்தனை டைம் கேட்டாலும் உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஈக்குவல் டு KQ/R³ இன்ட்டு R வெக்ட். ரைட். சரி, இதெல்லாம் ஃபார்முலா இன்ட்ரோ முடிஞ்சுது, வெக்டார் முடிஞ்சுது, டேரக்ஷன் சொல்லி கொடுத்துட்டேன். பாசிட்டிவாக இருந்தால் வெளில போகும், நெகட்டிவாக இருந்தால் உள்ளே வரும். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஐடியாஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்னென்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், ப்ராப்ளம் ஐடியாஸ். ரைட்டாப்பா? ஓகே. முதல் சம்மு நல் பாயிண்ட் சம்மு. இந்த சம்மோட பேரே நல் பாயிண்ட். சார் நல்லுன்னா ஜீரோன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ ஜீரோன்னா என்னங்க சார் அர்த்தம்? இங்கே பாரு, இந்த இடத்துல ப்ளஸ் Q1ன்னு ஒரு சார்ஜ் இருக்குப்ப, இங்கே ப்ளஸ் Q2ன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த ரெண்டு சார்ஜும் R டிஸ்டன்ஸில் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். Q1னால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் E1, Q2வால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் E2. இதான் அந்த பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் P. ஒருவேளை E1ம் E2வும் ஈக்குவலாக இருந்தா, இதுவும் 4 தான், இதுவும் 4 தான், அப்போ E நெட்டு வேணும். சார் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டு, E1 மைனஸ் E2, அப்போ 0. நல் பாயிண்ட் என்ன தெரியுமா? ரெண்டு சார்ஜ், ஒரே நிமிஷம், சாரி. நல் பாயிண்ட்னா ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு வரணும். இந்த சம் நீங்க பார்த்துருக்கீங்க. ஃபோர்ஸ்ல மூணாவதா ஒரு சார்ஜ் வச்சா அது ஈக்குலிபிரியமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தேன்ல, அதே சம் தான். அந்த சார்ஜை தூக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட், சார்ஜ் இருந்ததுன்னா ஃபோர்ஸ். Q1 Q2 E1 E2, ரைட். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகும். இப்போ நல் பாயிண்ட் சம்னா எந்த டிஸ்டன்ஸ்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகுதோ அந்த இடம் தான் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். சரி, எங்களுக்கு இன்னும் சரியா புரியல, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சொல்லுங்களேன். நீ பாருங்க, Q1 ஒரு சார்ஜ் கண்டிப்பா பிளஸ்ஸா இருக்கணும், Q2ன்னு ஒரு சார்ஜ் கண்டிப்பா பிளஸ்ஸா இருக்கணும். ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் R. ஏதோ ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன், P. அந்த Pன்ற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகணும். இப்போ எங்களுக்கு கேள்வி என்னன்னா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அந்த ஃபீல்டு 0 ஆகும், ஃப்ரம் செகண்ட் சார்ஜ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ். இப்போ பாசிட்டிவ்ன்றதுனால டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 E2. அப்போ E1ம் E2வும் ஈக்குவலா இருந்தாதான் நெட் ஃபீல்டு 0 ஆகும். யாராவது E1 எழுத முடியுமா? E1க்கு என்ன ஃபார்முலா? K Q1, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளவு? எக்ஸ் ஸ்கொயரு. E2 K Q2 by R minus X to the whole square. E2 இந்த பக்கம் இருக்கிறது, Kவும் Kவும் போய் சேர்ந்துருச்சு. Q1 by X square, Q2 by R minus X the whole square. அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. R minus X by X the whole square. மொத்தமா ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். இப்படி R minus X லெஃப்ட்ல எடுத்து வந்திருக்கேன். இந்த பக்கம் Q2 by Q1, வழக்கம் போல Q2 by Q1. ரெண்டு பக்கம் ரூட் எடுங்க. R minus X by X Q2 by Q1. R by X minus 1 equal to root of Q2 by Q1. சரிதானா? குழப்பிக்காத, இந்த ஈக்குவேஷனை தான் இப்படி எழுதியிருக்கேன். R by X minus 1 போட்டிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண பாருங்க, பழைய ஃபார்முலா வந்துடும். சார் நம்ம எக்ஸை தேடி போயிட்டு இருக்கோம். அப்போ R by X equal to 1 plus root of Q2 by Q1. X தான் வேணும். R by 1 plus root of Q2 by Q1. சார் அதே ஃபார்முலா தானே இங்கேயும் வந்திருக்கு. அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தனோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் வந்திருக்கு. ஆமாம், ரெண்டும் ஒரே சம் தான்ப. அங்கே சார்ஜை வச்சா நகரக்கூடாது. இந்த இடத்துல அதே இடத்துல நல் பாயிண்ட் கிடைச்சிரும். நல் பாயிண்ட் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே 0 ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நல் பாயிண்ட். எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, ஃபார்முலா படிங்க எல்லாருமே. ஒரு டைம் படி, ஃபாஸ்ட்டாக படி. இங்கே மேலே Q2 இருக்கணும்.
கீழே Q1 இருக்கும். X equal to R by 1 plus root of Q2 by Q1. ரைட், வழக்கம் போல் 5 சம்மு ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோமா? இங்கே பாரு, ப்ளஸ் 16 கூலும் ப்ளஸ் 25 கூலும் 25 Q. ஃபைண்ட் தி நல் பாயிண்ட் ஃப்ரம் 16Q. ஃபார்முலா கொடுத்துட்றேன். X equal to R by 1 plus root of Q2 by Q1. யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன், சீக்கிரம். ஆருக்கு வந்து R தான். என்னாச்சு, இதான் உன் டக்கா? முன்னாடி அன்னைக்கு எல்லாருமே சூப்பராக சொல்லியிருந்தீங்களே. எக்ஸ் கண்டுபிடி. R by root of Q2 by Q1. R by 1 plus root of Q2 by Q1. ஆன்சர் என்ன? உங்கள்ட்ட தான் கேட்குறேன். ஐரீன்ல இருந்து நிஷாந்தினி வரைக்கும். யாருக்குமே தெரியலையா? 4R by 9. 4R by 9. ஏன் இதுக்கு இவ்வளோ நேரம்? ஃப்ரம் எது மாதிரி 16Qவா? யாராவது சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. எல்லாரும் சொல்ல ட்ரை பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், இது எல்லாரும் நம்ம தான். தப்பா சொன்னா என்ன, ரைட்டா சொன்னா என்ன? போல்டா சொல்லு. ஃப்ரம் 25Qல இருந்துமா? ஃப்ரம் 25Qல இருந்து R minus 6 போடணும். 5R. அவ்வளவுதான். 5R by 9. நல்லா சொன்னேன். 5R by 9. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே அன்னைக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். எங்க இருந்து கேக்குறாங்களோ அதோட ரூட் டோட்டலா ரெண்டுத்தோட ரூட்டையும் ஆட் பண்ணிக்கணும். 4 plus 5 9. 4R by 9. அன்னைக்கு சொல்லி கொடுத்தது தானே இது. 4R by 9 from 16Q. இப்போ 25ல இருந்து கேட்டாங்கன்னா 25ஓட ரூட் 5. ரெண்டு ரூட்டோட அடிஷன் 9. 5R by 9. இப்போ அடுத்தது 5 சம் கொடுப்பேன். நீ 10 செகண்ட்குள்ளார சொல்லணும். நான் திரும்பவும் சொல்றேன். X equal to R by 1 plus root of Q2 by Q1. ஃபார்முலால போட்டாலும் சரி. இல்லைன்னா ஃப்ரம் நான் எங்க இருந்து கேட்குறேனோ அதோட ரூட்டு பை ரெண்டு ரூட்டோட அடிஷன். 16ஓட ரூட்டு 4, 25ஓட ரூட்டு 5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர். இந்த டிஸ்டன்ஸ் என்னவோ அந்த டிஸ்டன்ஸ் R. ரைட்டா? ட்ரை பண்ணுறீங்களா? அடுத்த வாங்க. கேர்ஃபுல்லாக கவனிங்க. 36Q, 64Q. Find the null point from 64Q. Eight R by 14. 8R by 14. 14 from 64. From 36ல இருந்து 6R by 14. 6R by 14. Excellent. இல்ல ஃபார்முலா x equal to R by 1 plus Q2 ஓடது 8, Q1 ஓடது 6. சால்வ் பண்ணா 6R by 14. From 36Qல இருந்து 36Qல இருந்துன்னா x, 64Qல இருந்துன்னா R minus 6. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிங்களா? அடுத்து நான் கேட்குறவங்க சொல்றீங்களா? அப்ப ட்ரை பண்றீங்களா? வேற வாய் திறக்காது. நான் கேட்குறவங்க சொல்லுங்க. Find the null point from 81Q. எல்லாரும் சால்வ் பண்ணி வை. நான் கேட்குறவங்க சொல்லுங்க. சால்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே. மாதவ், உன்னோட ஆன்சர் பே? Sir, 9R by 16. 9R by 16. பெனிட்டா உனக்கா தானே? சூப்பர் பே. பெனிட்டா உங்களோடது? Yes, sir. Yes, sir. ரைட் பே.
மோனிகா எஸ்கே 49ல சொல்லுங்கம்மா. சார் 49 கியூல இருந்து ஒரு நிமிஷம் சார். அதுன்னு சால்வ் பண்ண இல்லையா? நான் இதை கேட்டேன்னா நீங்க அதையும் சால்வ் பண்ணி வச்சிருக்கணும்ல. இல்ல சார், நான் இது மட்டும் தான் சார் சால்வ் பண்ணேன். இல்லம்மா பரவாயில்ல. ஒன்னு கேட்டேன்னா நீங்க ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ரெடியா வைங்கன்னு சொல்றேன் எல்லாருக்குமே. ஓகே சார். பார்த்துருவோமா? ஸோ 9r பை 81க்கு 9r பை 9 + 7 16 அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 7r பை 16. பை இதில் பேலன்ஸே தெரிஞ்சிடும். இந்த 16 - 9 போட்டாலே உங்களுக்கு 7r கிடைச்சிடும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது வேற யாராவது சொல்ல ட்ரை பண்ணு. பாருங்க 25Q இங்கே இந்த இடத்துல ஒரே நிமிஷம் 16Q இங்கே ஆல்ரெடி போட்டோம் இல்லையா? சரி 100Q இங்கே 100Q. ஃபைண்ட் தி நல் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் 25Q. சால்வ் பண்ணி வைங்க. நான் ஃப்ரம் 25Q கேட்டேன்னா நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வைக்கணும். ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிக்கணும். லாஸ்ட் சம் இதை முடிச்சு அடுத்த டாபிக் போயிடலாம். அவ்வளோதான். சொல்லுங்க ஃப்ரம் 25Q யார் வேணும் சொல்லுங்க. பத்மாஷினி 5r by 15 ரைட்டா? ஏரின் உங்க பதில்மா ஃப்ரம் 100Qல இருந்து. Qல இருந்து எவ்வளோ? 10R by 15. 10r by 15 அவ்வளோதான். எல்லாமே ஈஸியாக தெரியுங்களா? இது ஒரு ரெகுலர் மாடல் பட் நல் பாயிண்ட் சம். ஸோ r by 1 + √Q2 by Q1 இது ஒரு சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த சம் போயிட போகிறோம். முடிஞ்சிச்சு. அந்த சம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மாடல் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபைண்ட் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபைண்ட் தி நெட் ஃபீல்டு. நெட் ஃபீல்டுன்னா என்ன பார்த்தோம்? இந்த லெசனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த லெசனாக இருந்தால் கிராவிடேஷனல் ஃபீல்டு, அடுத்த லெசனாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த லெசனில் ஃபைண்ட் தி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி. அட் பாயிண்ட் பின்னு கேட்குறேன். அன்னைக்கு பார்த்த அதே மாடல் தான். பார்த்துருவோமா? ஸோ நான் ஒரு 4-5 சம் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா 6வது 7வது சம்ல இருந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ இங்கே +16Qன்னு ஒரு சார்ஜ், இங்கேருந்து 4D டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட், 9Qன்னு ஒரு சார்ஜ் 3D டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த கொஸ்டின் பார்த்தது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சார் அந்த இடத்துல அன்னைக்கு இந்த இடத்துல Qன்னு ஒரு சார்ஜ் நம்ம வச்சோம். இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஐடியா, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் போகிற மாதிரி காமிங்க, நெகட்டிவாக இருந்தால் உள்ளே வர்ற மாதிரி காமிங்க. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் E1. இந்த +16Qவால் E1ஓட டைரக்ஷன், 9Qவால் E2ஓட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. இப்போ தெளிவாக நீங்கள் E1 E2 கண்டுபிடிக்கணும். E1க்கு என்ன ஃபார்முலா? K. ஏன்னா இது ஒரு பாயிண்ட் சார்ஜ். K Q 16Q. இங்கே இருக்கிற Q யாரு? 16Q பை இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? 4D ஸ்கொயர், அதனால 16D². அப்போ 16 போயிடுச்சு. KQ பை DR இருந்தாலும் பரவாயில்ல, ஆரா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இது பார்த்தா அப்படியே E மாதிரியே இருக்கு. E1 வந்து E, ஏன்னா E தானே KQ/R². E1 வந்து KQ/R². ஃப்ரம் 9Qல இருந்து இந்த 9Q சொல்லுங்க சார். E2 K 9Q பை 9D². உங்களால் உணர முடியுதா? சார்ஜ் 9Q, டிஸ்டன்ஸ் 3D த ஹோல் ஸ்கொயர், 9 போய் சேர்ந்ததுனால E2வும் ஒரு E மாதிரி இருக்குங்க சார். இந்த இடம் 90 டிகிரி. இனிமேல் தான் உங்களுக்கு வேலை. ஒரு வெக்டார் E, இன்னொரு வெக்டார் E, ரெண்டு ஈக்குவல் வெக்டார் கரெக்டாக 90 டிகிரியில் ஆக்ட் ஆச்சுன்னா டக்குன்னு சொல்லுங்க ரிசல்டன்டோட வேல்யூ என்ன? E√2.
E root 2. ரொம்ப அழகா சொன்னீங்க பா. root 2E. root 2 டைம்ஸ் ஆஃப் E இல்ல E root 2. உங்களுக்கு தெரியும் தானே, ரெண்டு ஈக்குவல் வெக்டார் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 90 டிகிரியா இருந்தா ரிசல்டன்ட் ஒன்றும் இல்லை, ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் அங்கே இருக்கிற ஒரு ஜீவன். இஆர் தான் இ, எஃப்ஆர் தான் எஃப். இல்லை சார் எங்களுக்கு போட்டு காமிங்க. அப்போ இங்கே ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா போடுவீங்க? ரூட் ஆஃப் E1 ஸ்கொயர் E2 ஸ்கொயர் 2 E1 E2 காஸ் தீட்டா காஸ் 90. அப்போ E1 ஸ்கொயருக்கு பதிலாக E ஸ்கொயர், E2 ஸ்கொயருக்கு பதிலாக E ஸ்கொயர், அதனால ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் இ. அதனால தான் உனக்கு முன்னாடியே சொல்லிடுறது, நிறைய இடத்துல யூஸ் ஆகும்பா. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி, ரிசல்டன்ட் ரூட் 2. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது. இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். சரி இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு ட்ரையாங்கிள் சம் பார்த்துட்டு வந்துடுமா? பாருங்களேன், பாயிண்ட் இங்கே வச்சுக்கிறேன், ஒரு சேஞ்சுக்கு பாயிண்ட் இங்கே வச்சுக்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு, ரைட்? பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். பார்த்தா அப்படி தெரியலையா அவனுக்கு? சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், எல்லா சைடும் டி தான். ஃபைண்ட் தி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே ஒரு கியூ தான் இருக்கு, ஒரு டி தான் இருக்கு. அப்போ இந்த டைரக்ஷன் இ. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஒருவேளை அது 2Qவா இருந்தா 2E, 3Qவா இருந்தா 3E. ஏன்னா E இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Qன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே பாசிட்டிவா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில போச்சு, நெகட்டிவா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ். ஏன் சார் இங்கே E1 E2ன்னு எழுதல? கரெக்டாக எழுதணும்னா E1 E2 தான் எழுதணும். E1க்கு பதிலாக ஒரு E, E2க்கு பதிலாக ஒரு E. யாராவது இந்த ஆங்கிள் கண்டுபிடிங்க. இந்த ஆங்கிள் பே, இந்த ஆங்கிள் எவ்வளோ பே? 120 degree. 120 டிகிரி. ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு பாரு. அப்போ 120 டிகிரியா இருக்கு. அப்போ ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரியா இருந்தா ரிசல்டன்ட் அதை நீங்களே சொல்லுங்க பார்க்கும். நேத்து கூட நம்ம பேசணும். E by ரெண்டு 2. புரியல பே. E by 2 சார்? E by 2 கிடையாது பே. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரி, ஒரு E. மா எத்தனை டைம் கத்து கொடுத்தேன்? அவ்வளவுதான். E. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரின்னா ரிசல்டன்ட் இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள். வெறும் E மட்டும் தான் வரும். இது 2E, இது 2E இருந்தா ரிசல்டன்ட் 2E. அதாவது 90 இருந்தா ரூட் 2 டைம்ஸ், 120 இருந்தா ஒரே டைம். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இதே ட்ரையாங்கிள் சம்ல ஒரு சின்ன சேஞ்ச். ரைட், பாயிண்ட் இங்க இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்றேன், நெகட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்றேன். இது ஒரு 3Q 3Q. ஃபைண்ட் தி நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் Pன்னு கேட்குறேன். இந்த சம்முக்கு யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா? டைம் தரவா? 30 செகண்ட் எடுத்துக்கோ, இல்லைன்னா நான் சால்வ் பண்ணுறேன். ட்ரை பண்ணு, தப்பானா பரவாயில்ல. போல்டாக செய்ய எதுவும் செஞ்சாலும் பார்த்துக்கலாம். ஆன்சர் பே. சரி, பார்க்குறீங்களா? ஓகே. இந்த 3Qவால டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு E1, இந்த 3Qவால E2. இது 3 டைம்ஸ் இருக்கு. K 3Q by D ஸ்கொயர் அப்படின்னா 3E. கரெக்ட் தானே? E1 வந்து 3E. சரிங்க, மைனஸ் இருக்கே, மைனஸ் போடக்கூடாது.
ஒரே நிமிஷம் சாரி. ஈவினிங் வந்து 2-3 கிளாஸ் இப்போ கண்டினியூ 5லேருந்து 5 to 6, 6 to 7, 7 to 8 கண்டினியூவாக பேசிட்டு இருந்தாலும் த்ரோட் ஒரு மாதிரி செயின் ஆகுது. சரி ஃபாஸ்ட்டாக பார்த்துருமா. ஸோ E1 வந்து 3. என்ன காரணம்? இந்த மைனஸ்க்கு ஏன் இங்கே மைனஸ் நீங்கள் போடலை? அந்த மைனஸ் தான் இந்த டுவர்ட்ஸ் டைரக்ஷன். E2 K 3Q by D square T. இந்த ஆங்கிள் எவ்வளோ இப்போ 60 டிகிரி. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரி. ரிசல்டன்ட் √3 √3 டைம்ஸ் ஆஃப் √3 டைம்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணுங்க. அங்க இருக்கிற வேல்யூன்னு சொன்ன பத்தியா, நீங்க தெரியாம √3ன்னு சொல்றீங்க. √3 ஓகே. அன்னைக்கு ரெண்டு ஈக்குவல் வெக்டார் E அதனால √3E. இன்னைக்கு ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 3E 3E அதனால ரிசல்டன்ட் 3. ரைட். அப்ப இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். ரைட். இந்த மாடல் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு மாடல் மட்டும். மீதி ஸ்கொயர் சம்லாம் நான் நாளைக்கே கற்றுக் கொடுக்குறேன். இன்னும் ஒரு சம் மட்டும் பாருங்களேன். இப்போ நேற்று ஒரு சம் பார்த்துருந்தோம். இங்கே ப்ளஸ் Q1 ஒரு சார்ஜ் இருக்கு, இங்கே ப்ளஸ் Q2 ஒரு சார்ஜ் இருக்கு. ரெண்டு பேரும் கரெக்டாக R டிஸ்டன்ஸில் இருக்காங்க. எக்ஸாக்டாக இந்த இடம் பாயிண்ட் P. இது R/2, இது R/2. சாரி, இந்த நெகட்டிவ் சார்ஜ். ரைட்டா? இப்போ பாயிண்ட் Pல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கேட்குறேன். பாயிண்ட் Pல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நீ என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் சார்ஜால E1ஓட டைரக்ஷன் இந்த பக்கம் போகுது, நெகட்டிவ் சார்ஜால E2ஓட டைரக்ஷன் நெகட்டிவ் நோக்கி போகுது. உங்களுக்கு புரியுதா? ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா ஆப்போசிட்ல வரும், ரெண்டுமே நெகட்டிவா இருந்தாலும் அதே மாதிரி அப்போஸ் பண்ணிக்கும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸா இருந்தா ஒரே டைரக்ஷனா இருக்கும். டோட்டல் வேணும்னா சார் ரெண்டும் சேம் டைரக்ஷன் ஆட் பண்ணுங்க. E1க்கு K Q1 by R square by 4, K Q2 by R by 2 R square by 4. ரைட்டா? அவ்வளோ. நம்ம வேணா 4K by R square வெளில எடுத்துட்டுனா Q1 plus Q2. அவங்க Q1 Q2 கொடுத்துட போறாங்க, R கொடுத்துட போறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண போறோம். இந்த சம்ம நேற்று ரொம்ப தடுமாறுனீங்க. நேற்று ப்ராப்ளம் சால்விங்ல இதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் சம் ஒன்று கேட்டிருந்தேன். கவனமா கவனி. ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா நடுவுல நல் பாயிண்ட் கிடைக்கும், ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா நடுவுல நல் பாயிண்ட் கிடைக்கும். அதே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருந்தா இந்த எந்த இடத்துலையுமே 0 ஆகாது. ஏன்னா E1ஓட டைரக்ஷன் இந்த பக்கமும் E2ஓட டைரக்ஷன் இந்த பக்கமும் இருக்கும். இப்போ இங்க நீ நடந்து போற, ஒருத்தன் இந்த பக்கம் தள்ளுறான், ஒருத்தன் இந்த பக்கம் தள்ளுறான். ரெண்டு பேரும் சேமா தள்ளினா நீ நகரவே மாட்ட. ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை ஒரே டைரக்ஷன் தானே, நீ ஓடி போய் கீழே விழுந்துரும் வேகமா. தெரியுதா? ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் உன் முதுகுக்கு பின்னாடியே இருக்கிறதுனால கண்டிப்பா நீ ஸ்டேபிளா நிக்க மாட்ட. நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்ப அந்த மாதிரி சம்ம நீங்க என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வரணும். அந்த மாடல் ஒரு சம் பார்த்துருமா? இப்ப இங்க வாங்க. 10 மைக்ரோ கூலும் -5 மைக்ரோ கூலும். Distance between them is 2 meter. Find the net electric field at point O. அதாவது எக்ஸாக்டா மிடில் சென்டர்ல கேட்குறேன். அப்படி சென்டர்ல கேட்கறதுனால உனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இது 1 மீட்டர், இது 1 மீட்டர். 10 மைக்ரோ கூலும் பாசிட்டிவ் E1, K Q மைக்ரோ கூலும் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் E2 K. இந்த மைனஸ் தான் மைனஸ் போடக்கூடாது, அதுக்கு தான் டைரக்ஷன் சொல்லுது. மைனஸ் டுவர்ட்ஸ் மைக்ரோ கூலும் பை 1 ஸ்கொயர். ரைட்டா? அப்போ இங்க E1 பிளஸ் E2 நம்ம பண்ணணும். என்ன சேம் டைரக்ஷன்? 10K மைக்ரோ கூலும், 5K மைக்ரோ கூலும், 15K மைக்ரோ கூலும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ கேக்கு பதிலாக லாஸ்டா 15 இன்ட்டு 9 இன்ட்டு 10 பவர் 9, 10 பவர் -6, 95 45 5 மீதி 4, 1 9 9 4 13, 10 பவர் 3.
நியூட்டன் பெர் கூலும். இவ்வளவுதான் ஆன்சர். அப்ப சேம் டைரக்ஷனா இருந்தா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் பண்ணணும்ன்றத கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய சம் பேச போறோம். இன்னைக்கு நீங்க பேசினது எல்லாம் ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். இதுல ஆல்மோஸ்ட் 3 மாடல் சம் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் வெக்டாரோட ரிசல்டன் கண்டுபிடிக்கிற ஒரே மாடல் தான், நாளைக்கு கற்றுக் கொடுத்துடலாம். அது முடிச்சுட்டா அது முடிஞ்சிடும். ரைட்டா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதை சேர்த்து 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துட்றேன். இப்போ டைம் என்ன? பாப்பா ஃபோன் வாங்கிட்டு போயிட்டு வேற சொல்லுங்க. இப்போ டைம் என்ன? உன் மொபைல் பாரு. 7:50 sir.